வெரைட்டியாக எழுத வேண்டியிருக்கும். இப்போ உதாரணமாக ஒரு பெரிய ஒரு பெரிய கன்சர்னோட எம்டி ஒருத்தர் இருப்பார். அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு கடைநிலை தொழிலாளி இருப்பாங்க. ஒரு கூட கீழே வைக்கிற ஒரு லேடி இருப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய லாங்குவேஜ் வேற, ஒவ்வொருத்தருடைய வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் வேற. இதுக்கு அடாப்ட் ஆகி எழுதுறது தான் சேலஞ்ச். அவங்கவுங்க என்ன தன்மையில பேசுவாங்களோ அது மாதிரி எழுதுறோம். அந்த அந்த ப்ராக்டிஸ் பை ரைட்டிங்ல அது வந்துடும். மனிதர்களை கவனிக்கிறது, எழுதுறது, படிக்கிறது அதில். ஸோ கோலங்கள் அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக வந்த ஒரு சீரியல். பியூட்டிஃபுல். அண்ட் வந்து சினிமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு ரியலிசம் அப்படிங்கிற ஒரு வேவ் வந்து அப்படியே டிராவல் ஆகும் இல்லையா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க கம்பேர்ட் டு நம்மளுடைய சீரியல்ஸ்க்கு? இந்த சீரியல் வந்து எப்பவுமே வந்து ஒரு பிராட் ஸ்பேஸ். இப்போ டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுற மாதிரி சீரியல். சினிமான்றது நமக்கு ஒன் டே மேட்ச் மாதிரி இருக்கு. நீங்க வந்து இதுல வந்து விரிவா சொல்லலாம். ஒரு களத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ரொம்ப விரிவா எல்லா விஷயங்களையும் சொல்லலாம். ஒரு கேரக்டர் வந்து அதனுடைய உணர்வுகளை வந்து 5 நிமிஷம் பேசுறதுக்கான ஸ்பேஸ் சீரியல் இருக்கு. ஸோ ரொம்ப இண்டு இடுக்கெல்லாம் புகுந்து பேசலாம். சினிமாவில் அப்படி இல்லை. அது ஒரு சின்ன கேப்சூல் ஃபார்ம்ல அவங்க சொல்லணும். அது வந்து விரிவா சொல்லக்கூடாது, சுருக்கமா சொல்லணும். அதே சமயம் விரிவா சொல்றதுக்கு கூடிய அந்த தாக்கத்தை அந்த வரி ஏற்படுத்தணும். ஸோ அதுதான் வித்தியாசம். பியூட்டிஃபுல்.